ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொல்குமலை சன்ரைஸை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் ரீசெண்டாக கேரளாவுக்கு விசிட் பண்ணியிருந்தோம். அப்படி மூணாருக்கு போயிட்டு சரி மூணார் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம், ஸோ அப்படியே வந்து கொல்குமலையும் போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். நாங்கள் முன்னாடியே வந்து ஜீப் சஃபாரி எல்லாமே வந்து புக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ மார்னிங் ஒரு 3 AM எழுந்துட்டு எல்லாமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் ஆக்சுவலாக ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல இருந்தே எங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் அந்த பேஸ் கேம்ப் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அங்கேருந்து பேஸ் கேம்ப் போயிட்டு அங்கேருந்து வேறு ஜீப்பில் நாங்கள் மலை ஏறலாம், ட்ரெக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். அரௌண்ட் ஒரு 4 o'clock இருக்கும். ஸோ நாங்கள் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது ஒரு நல்ல அட்வென்ச்சரஸாக இருந்தது எங்களுக்கு. ஆனால் நைட்டில் ஒன்றுமே தெரியல. நாங்கள் மலை ஏறி போகும்போது ரோடு எல்லாமே வந்து நல்லா பம்பியாக இருந்தது. ஒரு ஜீப் தான் ஏறி போக முடியும், ஆப்போசிட்டில் எதுவுமே வர முடியாது. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைம் அலோகேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் ஒன் வேல ஜீப் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் கீழே இருந்து மேலே எந்த ஜீப்பும் மறுபடியும் மேலே போகாது. அப்படி இருந்தால் தான் இந்த வழியில் போயிட்டு வர முடியும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ரோடு எல்லாமே நிறைய பாறை அந்த மாதிரி இருந்தது. செம்ம பம்பியாகவும் இருந்தது. நல்ல ஒரு அட்வென்ச்சரஸ் ரைடாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு வழியாக டாப் ஹில்ஸ்க்கு வந்துவிட்டோம். அங்கே வந்து சின்னதாக ஒரு பிரேக்கை போட்டுட்டு ஒரு 5 minutes டீயை குடிச்சிட்டு ஸோ அங்கேருந்து ஒரு 1.2 kilometers வந்து நீங்கள் மேலே ட்ரெக் பண்ணி நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அட்லாஸ்ட் கஷ்டப்பட்டு மேலே ஏறி நம்ம போஸ் பீக்குக்கு வந்தாச்சு. போஸ் பீக் இதுதான் கொழுக்குமலை. ஸோ இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு காரணம் அந்த சன்ரைஸை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு தான். கொழுக்குமலை இது வந்து ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு வழியாக நம்ம போக முடியாது. இதுக்கு நம்ம கேரளா வழியாக மூணார் கிட்ட போயிட்டு மூணாரில் இருந்து தான் நம்ம இந்த ஹில் வந்து ட்ரெக் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால் இங்கே உங்களுக்கு கார், பைக் எதுவுமே அக்சசபிலிட்டி இருக்காது. ஸோ இந்த ஜீப்பில் தான் போக முடியும். அதுவும் ட்ரெயின்டு ஜீப் ஓட்டுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இந்த மலைக்கு வந்து மேலே கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கல் இருக்கும். அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து தமிழ்நாடு, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கேரளா இருக்கும். இந்த மலை வந்து கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 7130 அடி உயரத்தில் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் சன்ரைஸ் கண்டிப்பாக பார்க்கணும். மட்டும் இல்லை, இந்தியாவிலே லார்ஜஸ்ட் டீம் பிளான்டேஷனும் இந்த கொல்குமலையில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இங்கே டீம் பிளான்டேஷன் நடத்திட்டுருக்காங்க. நீங்கள் இந்த மலையை விசிட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஏறும் போதும் இறங்கும் போதும் உங்களுக்கு ஃபுல்லாகவே டீ பிளான்டேஷனாக தான் இருக்கும். அது உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த பீக்கில் வந்து காற்று ரொம்ப சில்லுன்னு இருந்தது. லிட்ரலாக கை எல்லாமே ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து குழந்தைங்க அப்புறம் ரொம்ப வயசானவங்க இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஹில்க்கு வந்து பார்த்ததும் எனக்கு வந்து ஒரே ஞாபகம், டோன்ட் சேவ் யுவர் மணி, சேவ் மெமரிஸ். லிட்ரலாக ரொம்ப வயசானதுக்கப்புறமா நம்மளோட கூட இருக்க போகிறது அந்த மெமரிஸ் தான். ஸோ மணி எப்போ வேணுமோ சம்பாரிச்சிக்கலாம். மணி சம்பாதிக்கிறதுக்காக இப்போ எல்லாத்தையும் நம்ம வயசை கடந்து போயிட்டால் அதுக்கப்புறமா இதெல்லாம் திரும்பி பார்க்க முடியாது. அப்போ நம்ம ஓடும் பொழுது நம்மளோட உடம்பு வந்து ஒத்துழைக்காது. ஸோ வயசு இருக்கும் போதே வெளியே போங்க, நல்லா சுற்றுங்க, நல்ல மெமரிஸை சேவ் பண்ணிக்கோங்க. மேலே அப்படி நாங்கள் ஒரு 30 minutes நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்த வேலைக்காகன்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கலான்ட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஆல்மோஸ்ட் இங்கேருந்து இறங்கி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது நல்ல ஒரு 70 degree ஸ்லோப்பில் இருக்குது. ஸோ இறங்கும் போது கொஞ்சம் ஹார்டாகவே இருந்தது. ஏறும் போது கூட தெரியல, பட் இறங்கும் போது கொஞ்சம் ஹார்டாகவே இருந்தது. இதுக்கு முன்னாடி நாள் தான் கொஞ்சம் மழை வேறு பெஞ்சிருக்கு போல். ரொம்ப ஸ்லிப்பரியாகவும் இருந்தது. இன்பிட்வீன் வந்து ரொம்ப சேராகவும் இருந்தது. காலை வச்சாலே வழுக்கி கீழே விழற மாதிரி தான் இருந்தது. இயற்கையை ரசித்து மலை ஏறுறவங்க எல்லாருக்குமே இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். மலை ஏறிட்டு இறங்கும் பொழுது அந்த ரம்மியமான காட்சியும் பார்த்துட்டு வந்தோம். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே டீ பிளான்டேஷன் தான். என் ஒய்ஃப் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இந்த மலை ஏறி இறங்குறதுலாம். இந்த ட்ரெக்கிங் வந்து அரௌண்ட் ஒரு 1.2 kilometers இருக்கும். நீங்கள் டாப் ஹில்ஸ் வந்துட்டு 1.2 kilometers ட்ரெக் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இறங்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி நானும் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்கள கொஞ்சம் முன்னாடி போக சொன்னேன். கூடவே என் தங்கச்சியும் என் மச்சானும் வந்திருந்தாங்க. என் தங்கச்சியால் ஏற முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அவங்களையும் போய் பார்க்கணும். அதனால் நாங்களும் சீக்கிரமாகவே கீழே இறங்கிட்டோம். என் ஒய்ஃபால் கொஞ்சம் இறங்கவே கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க கையை பிடிச்சிட்டு நீங்கள் இறங்குங்க, நான் அவங்க கையை பிடிச்சிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி இறங்க சொல்லிவிட்டு ஒரு வழியாக கீழே ரீச் ஆகிட்டோம். அப்படியே அங்கேருந்து கைடுக்கிட்ட எங்கள் ஃபோனை கொடுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு குட்டி வீடியோ எடுங்க அப்படின்னோம், எங்களுக்கும் மெமரிஸாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அவரும் ஒரு அழகான வீடியோ எடுத்து கொடுத்தாரு. அந்த வீடியோவும் இதுலேயே போட்டு போஸ்ட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டென்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. நீங்கள் ப்ரீவியஸாகவே அட்வான்ஸாக புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அரௌண்ட் லைக் 3000 கிட்ட வரும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாளே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு டின்னர், டிஜே எல்லாமே அலோகேட் பண்ணிவிடுவாங்க. இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏர்லியராகவே நீங்கள் டாப் ஹில்ஸ்க்கு நீங்கள் மேலே போயிட்டு உங்களுக்கு சன்ரைஸை பார்க்குறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணி வந்தால் கூட நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே லைக் அங்கே உட்காந்துட்டு குட்டி குட்டி ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன ஃபோட்டோ ஷூட்டும் எங்களுக்கு தேவையான வீடியோஸ் மாதிரி எடுத்துருந்தோம். அப்படியே குட்டி குட்டி ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு ஜீப்பில் ஏறி கிளம்பிட்டோம் கீழே போகலான்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு நான் நைட்டு வரும்பொழுது இந்த ரூட்டை வந்து சரியாக பார்க்க முடியல. இப்போ பாருங்கள் உங்களுக்கு விசிபிலிட்டியாக இருக்கும். இங்கே ரூட் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே பெரிய பெரிய பாறாங்கல்ல போட்டு தான் இந்த ரூட்டே இருக்குது. இது ரொம்ப குறுகலான ரூட்டும் கூட. ஒரு ஜீப் தான் போக முடியும். கொஞ்சம் சறுக்குனா கூட ஜீப்போடு உருண்டு கீழே போக வேண்டியது தான். அந்த மாதிரியான ரூட்டாக இருக்குது. உங்களுக்கு இதை வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் எவ்வளோ பம்பியாக இருக்குது பாருங்கள். ஜீப் ஃபுல்லாகவே ஆடி ஆடி தான் போச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இது. ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க இந்த ட்ரெக்கிங் அண்ட் ஜீப் சஃபாரி எல்லாமே வந்து ஒரு நல்ல அட்வென்ச்சரஸாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். எங்களுக்கு பர்சனலாக இந்த கொழுக்குமலை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. வரும்பொழுது இன்னும் நல்லா நேச்சரை நல்லாவே ரசித்தோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக வாங்க. ஒன்ஸாவது இந்த கொழுக்குமலை சன்ரைஸை வந்து பாருங்கள். அப்படியே போகிற வழியில் இந்த வியூ பாயிண்ட் நல்லா இருந்தது. அதனால் ஜீப்பில் இருந்து இறங்கிட்டு குட்டியாக ஒரு ஆட்டத்தையும் போட்டுட்டு அப்படியே இந்த வீடியோவை நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். மோஸ்ட்டாக சொல்ல போனோன்னா ஜீப் சஃபாரி இந்த கூட வந்த டிரைவர் அண்ணா வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணி தருவார். நான் அவரோட காண்டாக்டை உங்களுக்கு கீழே போடுறேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு கால் பண்ணுங்கள். என்ன விஷயம், எங்கே எத்தனை நாள் ஸ்டேன்னு சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணி தருவார். நாங்கள் இந்த ட்ரெக்கிங்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 o'clock லைக் கீழே வந்துடணும்னு சொல்லியிருந்தார். பட் டிரைவர் அண்ணா செம்ம ஃப்ரெண்ட்லி. அவர் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆனாலுமே கூட இருந்து லைக் நிறைய ஃபோட்டோஸுக்கும் எடுத்து கொடுத்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்தாரு. கண்டிப்பாக அவரை ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.